ஜெஃப்னகளது நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளில் பேசுபொருளான முக்கிய விடயங்களை பற்றித்தான் இன்றைய நிழல் நிகழ்ச்சியிலே பார்க்கவிருக்கின்றோம். அந்த வகையில் விடுதலை புலிகளின் தலைவரது இல்ல பூர்வீக காணியில் நூலகம் அமைக்க இருந்தவருக்கு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் விசாரணை மற்றும் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நடந்த விடயங்கள், ரவிராஜ் முன்னாள் எம்பி ரவிராஜின் கொலை வழக்கு தொடர்பாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு, செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகளின் தொடர்பாக நீதவான் பிறப்பித்த உத்தரவு என்பது தொடர்பாக இன்றைய நிழல் நிகழ்ச்சியிலே பார்க்கவிருக்கின்றோம். அந்த வகையில் முதலாவது விடயமாக, உங்கள் எல்லோருக்குமே தெரிந்திருக்கும் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் பூர்வீக இல்லம் அமைந்துள்ள வெல்வெட்டித்துறை பகுதியில் அந்த காணியிலே, குறிப்பாக அந்த காணி தற்போது விடுதலை புலிகளின் தலைவரது சகோதரிக்கு சொந்தமான ஒரு காணியாக இருக்கின்றது. மதியாபரணம் ஜெகதீஸ்வரி என்ற அவருடைய சகோதரிக்கு சொந்தமான அந்த காணியிலே வெல்வெட்டித்துறையைச் சேர்ந்த முன்னாள் நகரசபை நகரபிதா அனந்தராஜ் அவர்கள் ஒரு நூலகம் ஒன்றை அமைப்பதற்காக வெல்வெட்டித்துறை நகரசபையிலே அனுமதி கேட்டிருந்தார். அந்த விடயம் தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகள் உருவாகி இருந்தது. குறிப்பாக அந்த காணிக்குள்ளே விடுதலை புலிகளின் தலைவருடைய முன்னர் இருந்த வீட்டையொத்த சிலை, அது வீடு அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லியும், அதற்கு மாறாக நூலகம் அமைப்பது அந்த விடயத்தை மழுங்கடித்து விடும் என்று சொல்லி அது தொடர்பான விமர்சனங்கள் எழுந்த நிலையிலே தென்னிலங்கையிலும் அது தொடர்பான பல்வேறு சர்ச்சைகள் ஏற்பட்டிருந்தது. குறிப்பாக இலங்கை அரசாங்கமே விடுதலை புலிகளின் மீளுருவாக்கம் செய்வதற்கு ஒத்துழைக்கின்றது என்று சொல்லி தென்னிலங்கை இனவாதிகள் அது தொடர்பான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார்கள். இந்த நிலையிலே அந்த முயற்சி தொடர்பாக இலங்கை போலீசார், குறிப்பாக காங்கேசந்துறை பிராந்திய போலீசார் இது தொடர்பாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அந்த விடயத்திற்கு தடை கோரியும் அந்த விடயம் தொடர்பான விசாரணைகளை ஆரம்பிப்பதற்காகவும் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்திலே அனுமதி கேட்டு அதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கின்றது. குறிப்பாக அந்த முயற்சியை எடுத்தவர், குறிப்பாக அந்த காணிக்கான அட்டோனி தத்துவத்தை பெற்றுள்ள அனந்தராஜ் மற்றும் அவரது வங்கி கணக்கிலக்கத்துக்கு வந்த பணம், குறிப்பாக 16 லட்சம் ரூபாய் பணம் அவருடைய வங்கி கணக்கிற்கு வந்ததாகவும், அந்த பணம் மற்றும் அந்த காணிக்குள் அவர் செய்யவிருப்பதாக எடுக்கப்பட்டுள்ள முயற்சிக்குள் தடை செய்யப்பட்ட அமைப்புகளினுடைய சின்னங்கள், உருவங்கள், உருவச்சிலைகள் அமைக்கப்படலாம் என்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் குறித்த விடயத்தை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் விசாரணை செய்ய வேண்டும் என்று சொல்லி காங்கேசந்துறை பிராந்திய போலீசார் சமர்ப்பித்த விண்ணப்பத்திற்கு பருத்தித்துறை நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கின்றது. இந்த நிலையிலே இது தொடர்பான விசாரணைகளை போலீசார் தற்போது ஆரம்பித்துள்ளதாக அறிய முடிகின்றது. குறிப்பாக அனந்தராஜ் அவர்கள் இது தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் போது, தான் தடை செய்யப்பட்ட இந்த விடயத்தையும் செய்யவில்லை என்று சொல்லியும், இந்த விடயத்தை நான் செய்ய போவதில்லை என்றும், அந்த வகையில் தான் ஒரு கற்றலுக்காக இங்குள்ள மாணவர்கள் பயனடையக்கூடிய வகையில் ஒரு நூலகத்தை அமைத்து எல்லோரும் பயன்பெறும் வகையில் செய்யப்போவதாக தெரிவித்திருந்த போதும் கூட இவ்வாறு போலீசார் நடந்து கொள்வது என்பது உண்மையிலேயே மீளவும் அந்த ராஜபக்ஷ காலத்தை மீள நினைவூட்டுவதாகவே அமைகின்றது. இரண்டாவதாக, இன்றைய தினம் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் இணைத்தலைவர் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் மற்றும் யாழ் மாவட்ட செயலாளர், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகளின் பங்கேற்புடன் இந்த கூட்டம் இடம்பெற்றிருந்தது. இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கவில்லை. குறிப்பாக அர்ஜுனா ராமநாதன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், கருணைநாதன் இளங்குமரன் ஆகியோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. அந்த வகையில் சிவஞானம் ஸ்ரீதரன், ஸ்ரீபவானந்த ராஜா, ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி ஆகியோர் பாராளுமன்ற உறுப்பினர்களாக பங்கேற்றிருந்தார்கள். இந்த கூட்டத்திலே பல்வேறு விடயங்கள் தொடர்பாக பேசப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த காணி விடுவிப்பு
என்ற விடயங்கள் தொடர்பாக அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த பலரும் பல கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்பொழுது மக்களுடைய காணிகள் மக்களுக்கே அந்த காணிகள் விடுவிக்கப்படும் என்று சொல்லி பல வாக்குறுதிகளை வழங்கியிருந்தும் கூட இன்று இந்த அவர்களுடைய ஆட்சி ஒரு வருடத்துக்கு மேலாக ஆகியும் கூட அவர்களுடைய அந்த முழுமையாக அந்த விடயங்கள் நடைமுறைக்கு வரவில்லை என்று சொல்லி பல குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தார்கள். அந்த இடத்தில் ஒரு இளைஞன் ஆவேசமடைந்து குறிப்பாக கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரை பார்த்து, உங்களுக்கு ஆளுமை இல்லையா, ஏன் இந்த காணி விடுவிப்பு தொடர்பாக ஒரு பதிலை வழங்குவதற்கு ஏன் நீங்கள் தயங்குகிறீர்கள் என்று சொல்லி சொன்னது கூட அங்கு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அந்த வகையில் ஒரு தெளிவான பதிலை அமைச்சர் சந்திரசேகர் அந்த இடத்தில் வழங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இது எவ்வாறு இருப்பினும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நிறைவடைந்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது ராமலிங்கம் சந்திரசேகர் இந்த காணி விடுவிப்பு தொடர்பாக பல விடயங்களை தெரிவித்திருந்தார். குறிப்பாக எதிர்வரும் சித்திரை புத்தாண்டுக்குள்ளே வெளிவடக்கு மக்களின் பெருவாரியான காணிகள் விடுவிக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். குறிப்பாக பலாலி கிழக்கு பகுதியிலே பல காணிகள் விடுவிக்கப்படும், அதிலே சில சிக்கல்கள் இருக்கின்றது, அந்த சிக்கல்கள் ஆராயப்பட்டு அவை விடுவிக்கப்படும் என்று சொல்லி ஒரு வாக்குறுதியை தந்திருக்கின்றார். இன்னும் சித்திரை புத்தாண்டிற்கு இன்னும் சில வாரங்களே உள்ள நிலையில் அமைச்சருடைய அறிவிப்பு நடைமுறைக்கு வருமா என்று சொல்லி ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். அதே வேளையிலே இந்த தையிட்டி விகாரை மற்றும் அதனுடைய சர்ச்சைகள் தொடர்பாக அமைச்சர் பதில் ஒன்றை வழங்கியிருந்தார். குறிப்பாக இந்த தையிட்டி விகாரை சர்ச்சை தொடர்பாக பௌத்த சாசன அமைச்சர், நீதி அமைச்சர் மற்றும் தான் அடங்கலான குழு ஒன்று, குறிப்பாக ஜாழ் மாவட்ட அரசாங்க அதிபர், தில்லிப்பளை பிரதேச செயலர், தையிட்டி விகாராதிபதி மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் அடங்கிய குழுவினர் இது தொடர்பாக ஆராய்ந்து ஒரு சுமூகமான முடிவினை எடுப்பார்கள் என்று சொல்லியும், அந்த தையிட்டி காணி விகாரை காணிகள் அதன் அருகில் உள்ள காணிகள் அளவீடு செய்யப்பட்டு அது மக்களுக்கு விரைவிலேயே வழங்கப்படும் என்று சொல்லியிருந்தார். பார்ப்போம், இந்த விடயத்திலாவது தேசிய மக்கள் சக்தி அனுர குமார திசாநாயக தலைமையிலான அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகின்றதா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கின்றது. மூன்றாவதாக, செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் தொடர்பாக இன்றைய தினம் யாழ்ப்பாணம் நீதிமன்ற நீதவான் எஸ் லெனின்குமார் மற்றும் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் தலைமையிலான குழுவினர் இன்றைய தினம் அந்த மனித புதைகுழி அகழ்வு நடைபெறும் அரியாலை சித்துப்பாத்தி இந்துமையான பகுதியிலே பார்வையிட்டிருந்தார்கள். குறிப்பாக அந்த பகுதியிலே கடந்த சில மாதங்களாக அந்த சீரற்ற காலநிலை மற்றும் டித்வா அனர்த்தம் காரணமாக இந்த அகழ்வு பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அந்த அகழ்வு பிரதேசத்துக்குள்ளே நீர் தேங்கி இருந்தது. அந்த நீரை அகற்றும் பணிகள் இடம்பெற்றிருந்தமை உங்களுக்கு தெரிந்த விடயம். அந்த வகையில் இன்றைய தினம் அந்த நீதவான் மற்றும் சட்ட வைத்திய அதிகாரிகள் பார்வையிட்ட நிலையிலே அந்த பகுதியிலே அந்த நீர் பெருமளவிற்கு வற்றி அந்த இடங்கள் காய்ந்து கொண்டு செல்கின்ற நிலை காணப்பட்டமை அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே அது தொடர்பாக இன்றைய தினம் அதனை அவதானித்த நீதவான் எதிர்வரும் 7ஆம் திகதி, குறிப்பாக 8ஆம் திகதி என்று அந்த வழக்கு முன்னர் இருந்தது. அந்த வழக்கு அன்றைய தினம் விடுமுறை என்ற காரணத்தினால் முதல் நாளை, குறிப்பாக எதிர்வரும் 7ஆம் திகதி, ஏப்ரல் மாதம் 7ஆம் திகதி இது தொடர்பான வழக்கு திறந்த நீதிமன்றத்தில் எடுக்கப்பட்டு அன்றைய தினம், குறிப்பாக ஏப்ரல் மாதம் 20ஆம் திகதி செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு திட்டமிடப்பட்டிருக்கின்றது என்ற வகையில் அந்த 20ஆம் திகதி ஆரம்பிப்பது தொடர்பான ஒரு உறுதியான ஒரு தீர்மானம் அல்லது அந்த உத்தரவு 7ஆம் திகதி எட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக அந்த 7ஆம் திகதி தான் அந்த அகழ்வு பணிக்கான திகதி உத்தியோகபூர்வமாக தீர்மானிக்கப்படும். இதுவரைக்கும் 20ஆம் தேதி, ஏப்ரல் 20ஆம் தேதி என்பது ஒரு உத்தேசமான ஒரு திகதியாகவே வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் பெரும்பாலும் ஏப்ரல் மாத இறுதிப்பகுதியில் ஆரம்பித்து 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் நடைபெறும் என்று சொல்லி பெரிதும் எதிர்பார்க்கப்படுகின்றது. பார்ப்போம். இந்த நிலையிலே இலங்கையில் ஐக்கிய நாடுகளினுடைய நிரந்தர வதிவிட பிரதிநிதி
மார்க் ஆண்ட்ரோ ஃபின்ச் வந்து யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்திருந்தார். இந்த செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் தொடர்பாக அவரும் சட்ட வைத்திய அதிகாரியுடன் ஒரு கலந்துரையாடல் ஒன்றை நடத்தி இருக்கின்றார். பார்ப்போம். இந்த வகையிலே அதாவது வந்து ஐநா வந்து இந்த செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் என்று சொல்லி ஒரு வாக்குறுதியை அளித்திருக்கின்றார். பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இந்த விடயத்தில் ஐநா தங்களுடைய ஒத்துழைப்புகளை எவ்வாறு வழங்கப் போகின்றது, இந்த செம்மணி மனித புதைகுழியில் மீட்கப்படுகின்ற தடய பொருட்கள் மற்றும் எலும்பு கூடுகளுக்கான பரிசோதனைகளுக்கு எவ்வாறு ஒத்துழைக்கப் போகின்றது என்பதை பற்றி பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியிருக்கின்றது. குறிப்பாக பலரும் இந்த சர்வதேச விசாரணை, சர்வதேச நிபுணத்துவம் தொடர்பாக பேசி வரும் நிலையில் இலங்கை வந்து பெரும்பாலும் அதை உள்ளக ரீதியாக செய்வதற்கு விரும்புவதாக தெரிகின்றது. தேவை ஏற்பட்டால் வெளிநாட்டு நிபுணர்களின் ஒத்துழைப்பை கோரலாம் என்று சொல்லி நீதியமைச்சர் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ஐநாவினுடைய நிரந்தர வதிவிட பிரதிநிதி யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்து சட்ட வைத்திய அதிகாரியுடன் கலந்துரையாடி இது தொடர்பான ஒத்துழைப்புகளை ஐநா வழங்கும் என்று சொல்லியிருக்கின்றார். பார்ப்போம் என்ன இந்த விடயத்தில் நடைபெறப் போகின்றது என்று சொல்லி. இறுதியான விடயம் என்னவென்று சொன்னால், தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் கொலை வழக்கிலே ஒரு புதிய திருப்பமாக மேல் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை ரத்து செய்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஒரு உத்தரவொன்றை பிறப்பித்திருக்கின்றது. அந்த விடயம் என்னவென்று சொன்னால், குறிப்பாக நடராஜா ரவிராஜ் சுட்டுப்படுகொலை செய்யப்பட்ட விடயம் சம்பந்தமாக கடற்படையினுடைய 3 புலனாய்வாளர்கள் மற்றும் கருணா குழுவைச் சேர்ந்த 2 பேர் என்று சொல்லி 5 பேரை அவர்களில் குற்றத்தை நிரூபிப்பதற்கு போதிய சாட்சி இல்லை என்று சொல்லி கொழும்பு மேல் நீதிமன்றம் அவர்களை விடுவித்திருந்தது. குறித்த உத்தரவுக்கு எதிராக சட்டமா அதிபர் திணைக்களத்தினால் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. நீண்ட காலமாக இடம்பெற்ற வழக்கு விசாரணைகளின் போது மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஒரு உத்தரவு ஒன்றை நேற்று பிறப்பித்திருக்கின்றது. அது என்னவென்று சொன்னால், அந்த மேல் நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்திருக்கின்றது. குறிப்பாக இந்த ரவிராஜ் கொலை வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்று சொல்லி மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. இந்த நிலையிலே ரவிராஜ் கொலை வழக்கில் ஒரு புதிய திருப்பம், மேலும் பலர் இந்த விடயத்திலே சிக்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நம்பப்படுகின்றது. பார்ப்போம் பொறுத்திருந்து இந்த விடயத்தில் இனி என்ன மாதிரியான நிலவரங்கள் ஏற்பட போகின்றது என்று சொல்லி. இன்றைய நாளில் பேசுபொருளான முக்கிய விடயங்களை பற்றி இன்றைய நிழல் நிகழ்ச்சிகளை பார்த்தோம். மேலும் பல முக்கிய தகவல்களுடன் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் கலையமுதன். நன்றி, வணக்கம்.